செப வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. ஜெபித்திட தொடர்ந்து ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க. வருகிற தடைகள் அனைத்து ஆண்டவரை அகற்றிடுங்க. ஜெபத்தால் மட்டும் ஆண்டவரே ஜெயம் பெற முடியும். பாதத்தில் வந்து அமர்கிற பிள்ளைகளை கனிவோடு கண்ணோக்குங்க. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உன் பாதம் வந்து ஜெப வேளை உனை தேடி வந்து தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான். ஆண்டவரோடு என்னால் நாம் உறவு கொண்டு வாழ, அவருடைய வார்த்தைகளை தினந்தோறும் கேட்டிட, அதன்படி வாழ்ந்திட அருள் வேண்டி உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேன். எந்தன் ஜெப வேளை உனை தேடி வந்து தேவா முழங்கால் எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தேன். ஒரு விசை ஆண்டவர் உற்று நோக்குங்க. அவன் கேட்கிற அனைத்தையும் தருகிற தெய்வம். இல்லை என்று சொல்லாத, குறையாத, அல்ல முடியாத அமுத சுரபியாக இருக்கிற ஆண்டவர். இதுவரை நாம் கேட்டா இதையெல்லாம் பெற்றுக்கொண்டோம். யோசிப்பாங்களேன், நாம் கேட்கவே இல்லை. ஆனா ஆண்டவர் நாம் கேட்காமலே கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நமது வாழ்நாள், நமது உடல் நலம்,
அதே வாழ்வில் எத்தனையோ காரியங்கள் அவர் ஆசீர்வதிக்கவில்லை என்றார், அவர் நினைக்கவில்லை என்றார், அவர் விரும்பவில்லை என்றார். எல்லாம் நமக்கு அனுகூலமாக்கி இருக்குமா? நிச்சயமாய் முடியாது. ஆகவேதான் மீண்டும் மீண்டுமாக ஆண்டவரை நாம் அணுகி வர அவர் நம்மை அணுகி வருகிறார். தாழ்மையான உள்ளத்தோடு, தாழ்ச்சி உள்ளத்தோடு நம்மை வெறுமையாக்கி அப்படியே பாதத்திலே நம்மை அடிமையாக்குகிற பொழுது ஆண்டவர் அநேக காரியங்கள், அற்புத காரியங்களை செய்வதாக விவிலியம் நமக்கு எத்தனையோ மாபெரும் மனிதர்கள், புனிதர்கள் மிகப்பெரிய பாடங்களாய் அமைந்திருக்கிறார். ஒப்பு கொடுங்க. இந்த நாள் ஆண்டவரே, நான் என்ன கேட்கணும், நீங்க கொடுங்க. நீங்க அள்ளி கொடுப்பவர். உங்களுக்கு தெரியும் எனக்கு என்ன வேணும், என்ன நடக்கணும், எப்படி இருக்கணும். உமக்கு தெரியாத ஒரு காரியம் இல்லை. ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் நீங்கள் கேட்பதை விட ஆண்டவர் மேலான ஆசீர்வாதங்களை நமக்கு பொழிவார்.